ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 3ோட எபிசோடு 6 பிரேக் டவுன் தான் அந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ணால் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் டெஸ்டனை தான் காட்டுறாங்க. அந்த போர்ட்டல் அவனுங்க பார்த்துட்டு இதுதான்டா அந்த கேட்டு, இதை தான் அவனுங்க இது பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா நம்ம ஸ்டீவ் ஒருத்தன் அடிச்சு போட்டால அவன் ஆளை காணோம். அவன் வெளியே போய் ஆளுங்களை கூட்டு வந்துட்டு இருக்கான். இவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. பட் ஒன்றும் ஆகிற மாதிரி தெரில. ஆனால் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு டஸ்டினும் நம்ம எரிக்காவும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸ்டீவ் ராபினும் மாட்டிக்கிறாங்க. அகைன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அந்த மான்ஸ்டர் ஒன்று ஃபார்ம் ஆச்சுல, இப்போ அது வந்துருச்சுன்றது நம்ம வில்லாலையுமே சென்ஸ் பண்ண முடியுது. இப்போ அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நான்சியை துரத்திட்டு போயிட்டு இருக்கு. ஜானத்தனும் பின்னாடியே போகிறான். நான்சி பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்க. இப்போ அது கொலகொலான்னு மாதிரி அந்த டோரோட அடிவலியாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்துகிட்டு இருக்கு. ஸோ உள்ளே வந்துட்டு இப்போ அது பார்த்தீங்கன்னா நான்சியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. எப்படியோ அடிச்சு போட்டு அவளையுமே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் எடுக்கிற நிலைமையில வரும்போது எப்படியோ பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறா. எல்லங்க வந்து அந்த மான்ஸ்டரை அடிச்சு போட்டு நாலா பக்கமும் அடிச்சு தூக்கி வெளியே போட்டுறா. அது இப்போ எகைன் கொலகொலான்னு ஆகி வெனம் மாதிரி மாறிட்டு அந்த இடத்துல இருந்து ட்ரைனேஜ் வழியாக அப்படியே எஸ்கேப் ஆயிடுது. எஸ்கேப் ஆகி அதோட அந்த ஒரிஜினல் பெரிய சைஸ் மாஸ்டர் கூட சேர்ந்துருது. அங்கே தான் பில்லியும் ஹெதர் வந்துட்டு இருக்கான். அவன் டைம் வந்துருச்சு அப்படின்றான். எதுக்கடா டைம் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போதே பார்த்தா டைட்டில் போட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 6 ஈ பிளரிபஸ் அனம். இது என்ன அர்த்தம்னே தெரில. தெரிஞ்சிச்சு. ஈ பிளரிபஸ் அனம் இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவுட் ஆஃப் மெனி ஒன், பலல ஒன்று அப்படின்னு அர்த்தம். இது எதை மீன் பண்ண வருதுன்னு சரியாக தெரியல. இது ஏதோ யூஎஸோட ஒரு மோட்டோ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. மேபி அவன் நம்ம ஊரில் ஜெய் இந்த மாதிரி அவன் ஊரில் ஏதாவது இதை சொல்கிறாங்களோ என்னவோ. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அகைன் எபிசோடுக்கு வந்தால் நம்ம லாரி மேயர் இருக்கால ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நெட்டையுமே வந்துடுறான். வந்துட்டு அவனை பார்த்து அவன் லைட்டாக ஜர்க் ஆயிடுறான். அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரைடில் போயிட்டு அவனை மிரட்டி அவன் வந்தானா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அண்ட் இது பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸை காட்டினேன். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரஷ்யன் இருக்கான்ல அவன் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அலெக்ஸின்றது தெரிஞ்சிச்சு. அவன் கேட்ட பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ ஜூஸியுமே கொடுக்குறாங்க. இது ஸ்ட்ராபெரி, நான் செர்ரி கேட்டேன்டா எருமை அப்படிமே சொல்லிகிட்டு இருக்கேன். செர்ரியா இப்போ உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹாப்பர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனை அடித்து போட்டு அந்த மீன்ஸ் வெளியே கொண்டு போய் போட்டு வந்துடுறான். போட்டு அந்த இடத்துல கார் கீயும் கையில் மாட்டேன் இந்த விலங்கையும் அந்த சாவியுமே போட்டு வந்துடுறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடுவில் டிரான்ஸ்லேட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம முறை தான். அண்ட் இப்போ அவனை வெளியே போட்டு வர அவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். ஹாப்பர் என்ன சொல்கிறான், நீங்கள் அவனை பார்த்தீங்களா அவன் எப்போ எஸ்கேப் ஆகிருக்கலாம், ஆனால் அவன் எஸ்கேப் ஆகலை. அவன் பயப்படுறான். ஏன்னா திரும்பி போனால் கண்டிப்பாக அவனையுமே போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவன் அந்த இடத்த விட்டு போகிறது கிடையாது, நமக்கு கோஆப்ரேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாப்பர் ஒரு சின்ன கணக்கு போட அந்த பைபிளை பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போயிடுறான். ஜாய்ஸ் ஒழுங்காக வழியை விடு, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி இப்போ அவன் போயிட்டு பார்த்தா அவன் கேட்டே தாண்டல, காரை அதே இடத்துல நிறுத்தி வச்சுட்டு இருக்கான். திரும்ப ரிவர்ஸ் கியர் போட்டு வந்து சாவியை கொடுத்துட்டு எனக்கு ஸ்ட்ராபெரியுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஒரு வழியாக வலிக்கு வந்துட்டான். அண்ட் கட் பண்ணி இப்போ அந்த பேஸ்மெண்ட்டை காட்டினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. எரிக்காவும் லோக்கோஸும் அடியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நேர்டு விஷயங்களை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணி நம்ம ஸ்டீவை காட்டினா ஸ்டீவை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. நீ யாருக்கடா வேலை செய்கிற அப்படின்னு கேட்க, டேயோ 1000 வாட்டி சொல்லிட்டேன், நான் ஐஸ்கிரீம் கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னாலும் கேட்கல. போட்டு அவனை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனை எனக்கு பிடிச்சிருக்கடா, ஒரு அடி அட்றா அவனை அப்படின்னு சொல்லி அவனை அடித்து போட்டு ரூமில் போய் போட்டு வந்துடுறாங்க. ராபினுமே அதே இடத்துல தான் வந்துட்டு இருக்கா. இப்போ 2 பேரையும் ஒன்றா சேர்த்து கட்டி போட்டுறாங்க. நம்ம 11க்கு வந்தால் 11 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்கள தான் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த காணாம போனவங்க எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிக்கிட்டு பவர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறா. சைடில் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஷ்யூ பேப்பர் நிறையவே ரத்தம் இருந்துகிட்டு இருக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா மைக் ஒரு கவலையில் தான் இருந்துட்டு இருக்கேன். இவ்வளோ பவர்லாம் அவருக்கு யூஸ் பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஒரு லாங்கான கான்வர்சேஷன் போகுது. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா மைக் வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிடுறான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு லவன் வந்து சொன்னேன். யாரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்க கரெக்டாக நம்ம ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸை காட்டினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து பேசின்னு தான் இருக்காங்க ஸ்டில். ஸோ இப்போ என்ன தாண்டா பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மிஷினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து எப்படி வேலை செய்யும் சொல்லிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லைங்க, அந்த அப்சைட் டவுனுக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுதில்ல அதை தான் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்ட்ரான் கப்பை வச்சு இப்போ இதுதான் அந்த போர்ட்டல், அந்த ரே இதுதான் அந்த மிஷின். ஸோ இதை வச்சு அதை ஓப்பன் பண்ணோம். அதை அவங்க கீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி ஒரு பேரியரை பிரேக் பண்ணி அதர் வேர்ல்டுக்கு ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பருக்கும் ஜாய்ஸ்க்கும் அந்த இடத்துலலாம் பொறி தட்டுது. அதுவோ அப்படின்ற மாதிரி. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க ரஷ்யாலேயே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. பட் ரஷ்யாவில் அது வேலைக்கே ஆகலை. ஸோ அந்த ஹாக்கின்ஸில் இந்த டோர் ஆல்ரெடி ஒரு டைம் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துலேயே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸ் எல்லாமே இப்போ இங்கோ இன்வைட் பண்ணி இந்த இடத்துல தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அன்றைக்கி அந்த எனர்ஜி சர்ஜுக்காக அது எடுக்கும் போது தான் அந்த இடத்துல அந்த மேக்னெட்லேருந்து டோர் கீழே விழுந்தது, டோர்லேருந்து மேக்னெட் கீழே விழுந்தது அண்ட் அந்த பவர் சர்ஜ் ஏற்பட்டது எல்லாமே அந்த சமயத்தில் நடந்தது தான்.
ஒரு அந்த டோருமே அப்போ தானே ஓப்பன் ஆச்சு. கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆன சமயத்தில் தான் நம்ம வில்லுக்குமே கழுத்தில் இந்த சென்சேஷன் ஏற்பட்டிருக்கு. வெளியே இருந்த மிச்சமிதி பார்ட்டிகல்ஸான அந்த ஒரு மைண்ட் ஃபேரோட பாகவுமே எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ ஒரு மான்ஸ்டராக உருவாகிட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பைபிள் நான் லூனி டியூன்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஹாப்பருமே வந்துட்டு விஸ்கி இருக்கான்னு கேட்க, விஸ்கி இல்லடா ஒட்கா தான் இருக்குது குடிக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். 2 பேருமே ஒட்காவை அடிச்சுட்டு, அப்போ அந்த கீ ஆன் பண்ண முடியும்னா ஆஃபும் பண்ண முடியல, அது புறா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தைரியம் அதிகம்டாண்டா, அது எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த இடம் ஒரு கோட்டை மாதிரி, உன்னால் உள்ளே போயிட்டு வெளியே வரவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு ஹாப்பர் சிரிச்சிட்டு இருக்கேன். கட் பண்ணி டஸ்டன் எரிக்காவை காட்டினா, அவங்க ஆக்சுவலி அந்த க்ரீன் கலர் லிக்விட் இருக்குல்ல எனர்ஜி சோர்ஸு, அந்த ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. வெளியே இருக்கிற ஒரு சின்ன வண்டி இருக்குல்ல, அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்டீவன் ராபினை காட்டினா, அவங்க அந்த ரூமில் அடைச்சி வைக்கப்பட்டாங்கள்ல, சைட்லேயே வந்து போய் அந்த இடத்துல கத்திரிக்கோள் இருக்குது, அதை எடுத்து கட் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆந்தியாவில் போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழசை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் படிச்சிருக்கு. அண்ட் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நடந்த ஒரு கிளாஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் கிளிக்ஸ், அவங்க கிளிக்கிட்டி கிளாக்கிட்டி அப்படின்லாம் கூப்பிடுவாங்களா, அந்த டீச்சரோட கிளாஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவுக்கு பின்னாடி தான் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. பட் ஸ்டீவ் என்றைக்குமே அந்த பொண்ணை கண்டுக்கிட்டதில்லை. இன்றைக்கி தான் அவனை பார்க்குறான். பாரு, நம்ம அன்றைக்கி இருந்தோம், அங்கே நம்ம ஒழுங்காகவே பேசல, பட் இந்த இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டில் ரஷ்யன்ஸ் கையில் நம்ம சாவ போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் உள்ள வந்துடுறான். கூட ஒரு டாக்டரை கூட்டு வந்துடுறான். அந்த டாக்டர் ஏதோ ஒரு லிக்விட் எடுத்து அவங்க கழுத்தில் பார்த்தீங்கன்னா குத்திடுறான். ட்ரக் தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க உடம்புல ட்ரக் ஏற்றிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி பசங்களை காட்டினா, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பில்லியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பில்லி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ரூமில் உட்காந்துட்டு இருக்கானா. 4th of July அவன் ரூமில் இருக்கிறதா, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, அவன் நமக்கு ட்ராப் தான் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இது ட்ராப் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு 11 சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறா, பழசை நினச்சி பார்க்குறா. அவங்க அம்மாவை டச் பண்ணி அவங்க மெமரிஸ்குள்ளே போனது. ஸோ இப்போ அந்த மாதிரி நம்மளால் பில்லியோட மெமரிஸ்குள்ளேயுமே போக முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ பில்லியோட மெமரிஸ்குள்ளே போய் அவள் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா பில்லியை டச் பண்ணி அவள் மெமரிஸ்குள்ளேயுமே போயிடுறான். உள்ளே போய் பார்த்தா சைல்டுஹுட்டில் நம்ம பில்லியோட மெமரி எப்படின்னு அப்படி மாதிரி காட்டுறாங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவன் ஆக்சுவலி வந்து அவங்க அம்மா கூட தான் வந்துட்டு இருக்கான், சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அண்ட் கட் பண்ணி தண்டர்ஸ்டாம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே தண்டர்ஸ்டாம் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ அதை நோக்கி பார்த்தீங்கன்னா லவன் நடந்துட்டு இருக்கா. அந்த இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் இப்போ அகைன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸை காட்டினா, அவங்க இப்போ முறையோட ஃபோன் மூலமாக பார்த்தீங்கன்னா யாருக்கோ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹலோ சார், நான் ஒருத்தர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட என்னோட இந்த கோடை சொல்லிட்டு, மிஸ்டர் ஓவன்ஸ் கிட்ட இந்த ஊரில் ரஷ்யன்ஸ்லாம் ஊடுருவிட்டாங்க, அவங்க பெரிய பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து உட்காந்துட்டாப்ல. பட் ஜாய்ஸ்க்கு பொறுக்க முடியல. உடனே திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஆன்டிக் சேரிட்டோட பார்ட்னர் பேசுகிறேன், உடனே போயிட்டு அங்கே தான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இதாக சொல்லிக்கிட்டு மூடிட்டு எந்திரிச்சு போடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாகி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. டே வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஸ்டீவன் ராபினை காட்டினா, இப்போ அவங்களுக்கு ட்ரக்ஸ் ஏற்றினாங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் போதையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களாம் முட்டா பசங்க, அறிவு கட்டவனுங்க அப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து பார்த்தா போன்ஸா இந்த கத்திரிக்கோள் அந்த நகை வெட்டுறது எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு இருக்கான். ஐ மீன் நகை வெட்டுறதுல நகத்தை பிடுங்கிறது, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அவங்கள மிரட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அட்லாஸ்ட் ஸ்டீவோட பார்த்தீங்கன்னா அந்த விரல அந்த மீன் அந்த நகத்தை பேக்க வர, நாங்கள் அந்த கோடை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு ராபின் சொல்லிடுறா. கோட்னா அவங்கள அந்த சைனா டவுனு அந்த கோடை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. ஏடா நானே இந்த கோடை பிரேக் பண்ணிட்டேன், இதெல்லாம் சீக்ரெட் ரஷ்யன் கோடாடா அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இலக்காரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது என் ஃப்ரெண்டுக்குமே தெரியும்டா, என்னோட கேர்லி ஃப்ரெண்ட் டஸ்டின் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். டஸ்டின் ஆண்டர்சன் ஃபுல் பேரையும் பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுட்டு இருக்கான். முட்டாப்பையில் ஒன்னாலாம் அவனை கண்டுபிடிக்க முடியாது, அவங்களாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ அவன் போய் ஹாப்பர் கிட்ட சொல்லியிருப்பான். ஹாப்பர் சும்மா ஹீரோ மாதிரி இங்கே என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, சைடில் திடீர்னு அலாரம் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் இருக்குல்ல, அந்த ஆசிடு, அது எங்கேயோ உடச்சி ஊற்றி விட்டுட்டு இருக்காங்க. அது அந்த இடத்தையே ஓட்ட போட்டுட்ருக்கு. அந்த ஆஃபீஸர் வந்து பார்க்குற அந்த கேப்பில் நம்ம டஸ்டின் என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்டரை போய் ஷாக் பண்ணி விட்டுட்டு, ஐ மீன் ஆமாம்ல முன்னாடி சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாக் கொடுக்குற மிஷின் ஒன்று எடுத்திருப்பாங்க, அதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாக்டரை ஷாக் பண்ணிட்டு ஸ்டீவ் ராபினை எப்படி எஸ்கேப் பண்ணி விட்டுறான் டஸ்டின். கட் பண்ணி அகைன் 11க்கு வந்தால் அவன் பில்லியோட மெமரிஸ்குள்ளே போனால, அந்த மெமரிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பில்லியை வந்துட்டு அவங்க அப்பா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். பில்லியோட அம்மா வேற ஒருத்தங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து தான் இப்போ பில்லி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா ஒரு மோசமான பயபில், அவங்க 2 பேரையும் அப்யூசிவாக தான் வளர்த்துட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ இந்த எல்லா மெமரிஸுமே பார்த்தீங்கன்னா 11 பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த தண்டர்ஸ்டாமில். ஸோ இப்போ அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு இடத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா, பிரின்பாம் ஸ்டீல் ஒர்க்ஸ் அந்த இடத்துக்குள்ள தான் நடந்துட்டுருக்கு அப்படின்றதையுமே பார்த்துடுறாங்க. அண்ட் இப்போ மெமரிஸ்குள்ளேருந்து வெளியே வந்து பார்த்தா இந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா
என்னடான்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்ம பில்லி அந்த இடத்துல வந்துட்டு இருக்கான். நாங்கள் உன்னை கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் உன்னை கொல்லுவோம், இந்த உலகத்தை கொல்லுவோம், உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கொல்லுவோம் அப்படிமா சொல்ல, ஒழுங்காக போயிடு அப்படின்னு லெவன் பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு இருக்கா. பார்த்தா அந்த மைண்ட் ஃபயர் மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சுல, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண எல்லா ஆட்களுமே வந்துடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா செத்து அவங்க பாடியில் இருக்கிற அந்த சதை எலும்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மான்ஸ்டருக்குள்ளே ஓடிவி இப்போ அது ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டராக மாறுற மாதிரி அந்த இடத்த உடச்சிட்டு வர மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் அவனுக்கு கிரியேட் பண்ணதுக்கு காரணமே நம்ம லெவன் தானா. லெவனை கொள்றதுக்காக தான் அந்த மான்ஸ்டரை அவனுக்கு உருவாக்கியிருக்காங்களாம். ஏன்னா லெவனுக்கு இவனுங்களை தடுத்து நிறுத்துற அந்த ஒரு பவர் இருக்குது. ஸோ அந்த பவர்னால தான் இவளை அழிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மான்ஸ்டரை உருவாக்கினதான் அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான். அண்ட் அவள் தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்லுவது. நான் அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.